கடந்த வாரத்தில் பேசின செய்தியுடைய தொடர்ச்சியாய் பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். மல்கியா 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1106வது பக்கம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கஞ்சுகளை போல வளருவீர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசித்து எனக்காய் கர்த்தர் ஒரு பெரிய வாசலை திறக்க போகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை வெளியே கொண்டு வருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் அடைபட்ட ஒரு சூழ்நிலையில் கொண்டு வருவார். ஆமென். அன்று பேசின ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்ட வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். அழைக்கப்பட்ட அத்தனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேதத்தில் நீங்கள் படித்தாலும் சரி, அடைபட்ட ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அடைபட்ட சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்துதான் அவர்களை கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். ஏன் அடைத்து கொண்டு வருகிறார் என்றால், அடைப்பட்டவர்களை கர்த்தர் திரும்ப வெளியில கொண்டு வரும்போது ஒன்று அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நிறுத்துகிறது மாத்திரமல்ல, அவர்களை அதிகாரப்படுத்தியும் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. செப்பனியா 3 சொல்லப்பட்டிருக்கிறது 20வது வசனம், அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அடைபட்டு இருப்பதல்ல தேவ சித்தம், ஆனால் அடைபட்டு வெளியில வர வேண்டியது தேவனுடைய நடத்துதலா இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை அடைந்து இருப்பது தேவன் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அடைபட்ட சூழ்நிலையை வாழ்ந்து அப்படியே ஓட்டத்தை முடிப்பதல்ல தேவ சித்தம். எல்லா சிறையிருப்பிலிருந்தும் திருப்பும் போது பல வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதத்திலே தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் வாக்குத்தத்தமா எழுதியிருப்பதை நம்மால படிக்க முடியும். சிறையிருப்பிலிருந்து திருப்புவேன். அப்போ அடைபட்டிருப்பது தேவ சித்தம் கிடையாது. என் வாழ்க்கை எப்பொழுதுமே அடைபட்டே இருக்கிறது என்றால் தேவ பிள்ளை அந்த பாதையை குறித்து யோசிக்கணும், தேவ சமூகத்தில் கேட்கணும். ஆமென். அடைபடுவது என்பது தேவன் நடத்துகிற பாதை, ஆனால் அடைபட்டே இருப்பதல்ல. ஏற்ற நேரத்தில் அவர்களை வெளியில கர்த்தர் கொண்டு வருவார். வேதத்திலே அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சூழ்நிலையில், ஒரு காலகட்டத்திலே கர்த்தர் அடைத்து வைத்தார், ஆனால் அடைத்தே இருக்க விடவில்லை. ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அவர்களை வெளியில மகிமையாய் கொண்டு வந்தார். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிற வார்த்தை, ஆமென், அடைத்த நம்மை கர்த்தர் வெளியில கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடைப்பது என்பது நிரந்தரம் கிடையாது, திறப்பது என்பது நிரந்தரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடைத்தது நிரந்தரம் அல்ல, திறக்கிறதா நிரந்தரம். ஹல்லேலூயா. Closed doors are temporary, open doors are permanent. ஆமென். அடைத்தது திரும்ப அடைக்க கர்த்தர் விட மாட்டார். அடைத்து ஒருத்தன் வெளியில கொண்டு வந்துட்டான திரும்ப அந்த பாதை அல்ல. அடைப்பது ஒரு விசைதான். ஆமென். யோபுக்கு சோதனை ஒரு விசைதான், யோசேப்புக்கு சோதனை ஒரு விசைதான். ஆமா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அடைத்த வாழ்க்கை என்பது ஒரு விசை. வெளியில கொண்டு வந்த பிறகு அதை பெர்மனண்டா கர்த்தர் மாற்றினார். ஆமா, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அடைத்தது நிரந்தரம் கிடையாது, எனக்காய் திறக்க போறதா நிரந்தரம் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஆமென். ஹல்லேலூயா. அவர் அதை திருப்பும் போது அது எப்படி இருக்கும்? சங்கீதம் 126:1வது வசனம் சொல்லப்படுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல. நேற்றைக்கு கூட ஒரு சகோதரி வந்து ஒரு சாட்சி, அவர்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒரு சில காரியங்கள் வேகமாக நடந்துச்சான். அது நடக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தையை நீங்க அன்னைக்கு சொன்னீங்களா பாஸ்டர், சொப்பனம் காண்றது போல இன்னைக்கும் எங்களால் அதை நம்ப முடியல. ஆமே, இதெல்லாம் இனி எங்க லைஃப்ல நடக்குமா என்று யோசிச்சோம். சொப்பனம் காண்கிறது போல, ட்ரீம் பார்க்கறது போல, எல்லாம் சடிதியா சீக்கிரத்திலே காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அடைப்பது என்பது நிரந்தரம் அல்ல. ஆமென். கடந்த வாரத்தில் கேட்டோம், நோவாவின் வாழ்க்கை கர்த்தர் பேழைக்குள் விட்டு பேழையிலிருந்து வெளியில கொண்டு வந்தார். நீதிமானாய் கண்டெடுக்கப்பட்ட நோவா, நீதிமானாய் கண்ட நோவாவை பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றவர் ஏற்ற நேரம் வந்தபோது அவரே சொல்லுகிறார், பேழையை விட்டு வெளியே வாங்க. அப்ப அடைத்தவருக்கு தெரியும் எப்ப என்ன வெளியில கொண்டு வரணும். பேழைக்குள் அடைத்தது அழிப்பதற்கல்ல, ஒன்று காப்பதற்கும், இரண்டாவது அவனை வெளியில கொண்டு வந்து ஆசீர்வதிப்பதற்கும். இதற்கு அவர் செய்த காரியம் கேட்டோம், அவர் நினைத்தருளினார். பேழைக்குள் இருந்தவனை நினைத்தருளி அவனுக்கு ஒரு காற்றை வீச பண்ணி, அவன் நினைத்தருளி காற்றை வீசினதும் நோவா வெளியில வரவில்லை. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது, பூமி காய்ந்தது.
பூமி காய்ந்தது. அந்த தண்ணீர், அந்த ஜலத்தினுடைய ஈரப்பதம் கூட இல்லாத அளவிற்கு பூமியை காய வைத்து விட்டுதான் கர்த்தர் நோவாவை வெளியில கொண்டு வருகிறார். வெளியில கர்த்தர் என்ன கொண்டு வரும்போது அவன் இனி துஷ்டன் என் வழியாய் வருவதும் இல்லை, இனி அடைக்கப்பட்ட வாசல் எனக்கு வருவது இல்லை, இனி இந்த சூழ்நிலைகள் எனக்கு திரும்ப வருவதில்லை. ஒரு சின்ன ஒரு காரியம் கூட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி அடைபடுகிற சூழ்நிலை வராதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து, தாவீது சொல்லுகிற என் சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் முறியடித்து என் சத்துருக்களுக்கு மேல என் தலையை கர்த்தர் உயர பண்ணினார். யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல், இதுதான் தேவன் தருகிற ஆசீர்வாதம். நீங்கள் அமர்ந்து சுகித்திருப்பீர்கள் என்று கடந்த வெள்ளிக்கிழமை கேட்டோம். அமர்ந்து சுகித்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். வெளியில கொண்டு வந்த நோவா வரும்போது எப்படி வந்து பார்க்கிறான் என்றால், அது பூமியில் ஈரப்பதம் அல்ல, பூமி காய்ந்திருந்தது. அப்ப சிலது வற்றி போய் அது காய்கிறது வர கர்த்தர் என்ன வெளியில கொண்டு வர மாட்டார். ஆமென். கர்த்தர் கொண்டு வருவார். வரும்போது என் வாழ்க்கை அமர்ந்து சுகித்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை பேசும்படி விரும்புகிறேன். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 41வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். போதும், சிறைக்குள் இருந்த காவல் கிடங்கில் இருந்து அடைபட்டிருந்த யோசேப்பின் வாழ்க்கை தீவிரமாய் இப்பொழுது அவனை அங்கிருந்து வெளியே கொண்டு வருகிறார்கள். ஆமென். இந்த நிலைக்கு யோசேப்பு வருவதற்கு முன்பாக யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பல விதத்தில் இதை தியானித்திருக்கிறோம். எல்லாருக்குமே இந்த சம்பவங்கள் தெரியும். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் தான் இதனுடைய ஆரம்பமே இருக்கிறது. தகப்பன் அதிகம் யோசேப்பை நேசிக்கிறார், பல வர்ண அங்கியை கொடுக்கிறார். இவைகளை பார்க்கும்போதே சகோதரர்களுக்கு பகை உண்டாகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் பகைகள் எழும்புதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அப்பா ரொம்ப நேசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையை சொல்லு, நான் ஒருத்தங்களை பகைக்கிறேன்னா நானும் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் அவங்கள ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். யோசேப்பை இப்போ ஏன் உன்னை சகோதரர்கள்லாம் பகைக்கிறாங்கன்னா யோசேப்பு சொல்லுவார், எங்கள் அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப. இப்போ தேவ பிள்ளைய உலகம் ரொம்ப பகைக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, உன்னத தேவனுக்கு உங்க மேலே ரொம்ப பாசம். அப்பா அதிக அன்பு வைக்கிறார். அப்பாவின் நேசம் இப்பொழுது அதிகமானது, சகோதரர்கள் பகைக்கிறார்கள். இதுதான் துவக்கம். இங்கிருந்து துவங்கின இந்த துவக்கம் யோசேப்பை எங்கே கொண்டு விட்டது என்றால், ஒரு அடைப்பட்ட ஒரு வாழ்க்கை. நோவாவை கர்த்தர் அடைத்ததற்கும் இந்த யோசேப்பை அடைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நோவாவை அடைக்கும் போது ஒரு பேழையை உண்டு பண்ணும் போதே நோவாவுக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு, என்ன சீக்கிரத்தில் பேழைக்குள்ள போட்டு அடைக்க போறார். ஆனா அடைத்தவர் எப்ப திறப்பார் இதெல்லாம் நோவாவுக்கு தெரியாது. திறந்த பிறகு என்ன உண்டாக போகிறது இதெல்லாம் தெரியாது. ஆனா யோசேப்பின் வாழ்க்கை அப்படி இல்ல. யோசேப்புக்கு அடைக்க போறது தெரியாது. இரண்டாவது, யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை இப்பொழுது காண்பித்து விட்டார். என்ன தரிசனம்னா, இப்பொழுது இருக்கிற நிலை அல்ல, இனி யோசேப்பு இருக்க போற நிலை. இனி யோசேப்பு இருக்க போற நிலை. அதை நான் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், யோசேப்புக்கு ஒரு தரிசனம், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு, நான் வாழ்க்கை இப்படி மாறப் போகிறது, உன் வாழ்க்கை கர்த்தர் இப்படி மாற்றப் போகிறார். இது யோசேப்பு கேட்டு வாங்கின தரிசனம் அல்ல, இது யோசேப்புக்கு விரும்பி கொடுக்கப்பட்ட தரிசனம். ஆமென். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நான் கேட்டு வாங்கினதல்ல, என் பரலோகம் விரும்பி தந்தது என்று சொல்லுகிறவர்கள்? ஹல்லேலூயா. விரும்பி காண்பித்த தரிசனம். ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையில் விரும்பி கொடுத்த ஒரு தரிசனம். யோசேப்புக்கு ஒரு தரிசனம் இருக்குது. யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் அதை விஷனா இப்ப காமிச்சிட்டார், தரிசனமா காமிச்சிட்டார், வாக்குத்தத்தமாய் கொடுத்து விட்டார். நோவாவுக்கு அப்படி அல்ல. நோவாட்ட பேழையை கேட்டு அவ்வளவுதான் சொல்றார். பேழையை கேட்டு, பேழைக்கு அதுக்கு பிறகு என்ன என்பதை ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லவில்லை. நான் உலகத்தை அழிக்க போறேன், நீ சேஃபா இருக்கணும்னு பேழையை கட்டு, அவ்வளவுதான் சொல்றார். அப்ப பேழையை கட்டி நோவாவுக்கு ஒரு காரியம் ஆரம்பத்தில் தெரியுது, பேழையை கட்டுறது ஒன்னு என்ன பாதுகாக்க. ஆனால் அதன் பிறகு என்ன இருக்கிறது என்பது நோவாவுக்கு தெரியாது. அதனாலதான் வாசலை திறந்து ஒரு அனுகூலமான காரியங்கள் பறவையின் மூலமாய் தெரிந்த பிறகு கூட நோவா வெளியில போகிறதுக்கு ட்ரை பண்ணல. ஏன்னா அடுத்து என்ன செய்யணும் தெரியாது. கர்த்தர் சொல்றது வர நோவா வெயிட் பண்றான். ஆனா யோசேப்பு அப்படி கிடையாது. யோசேப்புக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டு விட்டது. ஃபியூச்சரை குறித்த தெளிவை இப்பொழுது யோசேப்புக்கு கர்த்தர் காண்பித்து விட்டார். ஆனால் எதை காண்பிக்கவில்லை என்றால் சிறைப்பட்ட ஒரு அனுபவத்தை. ஹல்லேலூயா, ஆமென். சிறைப்பட்டு போகிறதை கர்த்தர் காண்பிக்கவில்லை. ஆனால் ஒரு காலம் வந்தபோது, ஒரு நேரம் வந்தபோது வேதம் சொல்லுகிறது, நவாசிக்கு கேட்ட வார்த்தையின்படி பார்வோன் யோசேப்பை
அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். ஒரு காரியத்தை தைரியத்தோடு சொல்லுகிறேன், தரிசனம் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் ஒரு நாள் வெளியில கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யோசேப்பு யார்? இந்த யோசேப்பு எப்படி வேதம் பார்க்கிறது? 105வது சங்கீதத்தில் யோசேப்பை குறித்து சொல்லும்போது இப்படி வேதம் சொல்லுகிறது. 16, 17, 18 வசனங்களை வாசிங்கள். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தான். அப்ப இந்த யோசேப்பு யார் என்றால் அனுப்பப்பட்டவன். அனுப்பப்பட்டவனுக்கு வந்த அடுத்த பாதை தான் அடைபட்டான். அனுப்பப்பட்டவன் சந்திக்கிற முதல் பாதை அடைபட்டான். இதே அடைபட்ட அனுப்பப்பட்டவன் சந்திக்கிற அடுத்த பாதை தான் ஆதியாகமம் 48:14. அவன் அழைப்பிக்கப்பட்டான். அனுப்பப்பட்டான், அடைபட்டான், அழைப்பிக்கப்பட்டான். இந்த மூணையும் சொல்லுங்க. அனுப்பப்பட்டவன், அடைபட்டவன், அழைக்கப்பட்டவன். அனுப்பப்பட்டவன், அடைபட்டவன், அழைக்கப்பட்டவன். இந்த அனுப்பப்பட்டவனுக்கும் இந்த அழைக்கப்பட்டவனுக்கும் இடையில ஒண்ணு உண்டு, அதுதான் அடைபட்ட வாழ்க்கை. ஆமென். அனுப்பப்பட்டது சரியானால் ஒரு காலம் வரும்போது நீ அழைக்கப்படுவாய். இதற்கிடையில் நீ அடைபட்டு தான் இருப்பாய். அடைபட்டது டெம்பரரி, அழைக்கப்பட போறதா எனக்கு பெர்மனன்ட் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நான் அனுப்பப்பட்டவன், நான் சிறையாக்கப்பட்டவன் அல்ல, நான் அனுப்பப்பட்டவன். ஹalleluya. முதலாவது தகப்பனிடத்திலிருந்து சகோதரர்களிடத்தில் அனுப்பப்படுகிறான். பிற்பாடு சகோதரரிடத்திலிருந்து எகிப்துக்கு அனுப்பப்படுகிறான். ஆமென். அதன் பிறகு போத்திபாரின் வீட்டிலிருந்து சிறைக்கு அனுப்பப்படுகிறான். சிறையிலிருந்து பார்வோன் இடத்தில் அனுப்பப்படுகிறான். அனுப்பப்பட்டவன் அழைக்கப்படுகிற ஒரு நாள் உண்டு. அனுப்பப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை தேசம் அழைக்கிற ஒரு நாள் உண்டு. அனுப்பப்பட்டவனை கர்த்தர் வெளியில கொண்டு வருகிற ஒரு நாள் உண்டு. அனுப்பப்பட்டவனை பரலோகம் அழைப்பித்து காண்பிக்கிற ஒரு நாள் உண்டு. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென்? அனுப்பப்பட்டவன் அழைக்கப்படும் காலம் வரையிலும் அவன் வாழ்க்கை எங்க கர்த்தர் அனுமதிக்கிறார்னா அடைபட்ட வாழ்க்கை. ஹalleluya. அடைபட்ட வாழ்க்கை. இந்த பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு ஏன் கர்த்தர் உங்களை அடைச்சி வச்சிருக்கிறார்னு உலகம் கேட்கும்போது சொல்லுங்க, இது அவர் அனுமதித்த பாதை. ஆமென். நான் அனுப்பப்பட்டவன். ஆதரவு கோலை முறியடிக்க போகிறார் என்பதை தெரிந்து அவர் முன்னமே இந்த யோசேப்பை அனுப்புகிறார். ஆமென். அனுப்பப்பட்டவனை நேரம் வந்தபோது கர்த்தர் அழைப்பிக்க வைக்கிறார். எனவேதான் ஏசாயா 51:14 இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அனுப்பப்பட்டவனை தீவிரமா கர்த்தர் வெளியில கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென். அதுதானே பார்வோனை குறித்து, ஆமென், யோசேப்பை குறித்து சொல்லும் போதும் நான் வாசிக்க கேட்டது போல பார்வோன் அவனை அழைப்பித்ததும் அவனை எப்படி கொண்டு வராங்க? தீவிரமாய். பக்கத்துல ஒருத்தங்க கைப்பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்ல, சில காரியம் ஸ்பீடா நடக்க போகுது சொல்லுங்க. ஹalleluya. இந்த அடைக்கிற ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு, ஆனா திறக்கிறதெல்லாம் ஸ்பீடா. அவன் என் லைஃப்ல அடைச்சதுக்கு சத்துரு எடுத்த நாட்களை விட என் ஆண்டவர் திறக்க போகிற நாட்கள் சீக்கிரம் என்று விசுவாசிக்கிறவன். ஹalleluya, 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 ஹalleluya. என் வாழ்க்கை இடிக்க சத்துரு எடுத்த நாட்களை விட என் ஆண்டவர் கட்டுகிற நாட்கள் சீக்கிரமா இருக்கும். தீவிரமாய் செய்வார் ஆண்டவர். ஆமென். அது எப்போ நடக்கும் தெரியாது, ஆனா நடக்கிறது சீக்கிரமா நடக்கும். சீக்கிரமா சில நன்மையை சீக்கிரம் கத்த காண்பிக்க போக, சில காரியங்களை சீக்கிரமாய் கத்த. நீ அலைந்து திரிவதில்லை, இனி நீ அலைந்து திரிவதில்லை. சீக்கிரமாய் நம்புற உள்ளமே கைகளை தட்டி விசுவாசத்தோட ஹalleluya ஆமென். சீக்கிரமாய் கர்த்தர் செய்வார். நீ அனுப்பப்பட்டவன். எத்தனை பேர் நம்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, நான் அனுப்பப்பட்டவன், நான் அனுப்பப்பட்டவன். அனுப்பப்பட்ட எனக்கு அழைப்பிக்கப்படுகிற நாள் உண்டு. ஆமென். ஹalleluya. ஆனால் அனுப்பப்பட்டவன் அழைக்கப்படுவதற்கு முன்பாக அடைபட்டிருப்பான். இப்பொழுது இந்த யோசேப்பை கர்த்தர் வெளியில கொண்டு ஒரு காலம் வருகிறது. அவர் எப்படி வெளியில கொண்டு வருகிறார்? ஆதியாகமம் 41வது அதிகாரம் அதோடைய 1வது வசனத்தை வாசிங்கள். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டார். அது என்னவென்றால்,
இந்த வசனம் சொல்லப்படி 2 வருஷம் சென்ற பின்பு. இங்க வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது, ஒரு கால குறிக்கப்படுகிறது. அது என்ன காலம்? 2 வருஷம் தாண்டி. இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லியிருக்கலாம்? ஒரு நாள் பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான், இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா 2 வருஷம்னு அங்க மென்ஷன் பண்ண ரீசன், தரிசனம் உடையவனை வெளியில கொண்டு வர ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தரிசனம் உடையவன் வெளியில கர்த்தர் கொண்டு வர ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காலம் வருவது வரை தரிசனம் உடையவன் அழியவும் மாட்டான், தரிசனம் உடையவன் சிதைந்து போக மாட்டான், தரிசனம் உடையவன் கெட்டு போக மாட்டான். தரிசனம் உடையவனை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 வருஷம் சென்ற பின்பு ஒரு குறிப்பிட்ட காலம், தேவன் நிர்ணயித்த காலம், தேவன் தரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்தபோது கர்த்தர் எப்படி அவனை வெளியில கொண்டு வருகிறார் என்றால், பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஆமென். பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். சரியான நேரத்தில் சரியானவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். இந்த யோசேப்பு இந்த எகிப்திற்குள் வரும்போதே பார்வோன் நண்டையில் வந்தவன் கிடையாது. அவனை எங்க கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்றால், நீங்கள் படித்தீர்கள் தெரியும், ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை வாசியுங்கள். இந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்ற இடத்தில் கொடுக்கிறார்கள், விற்றார்கள். பார்வோனிடத்தில் விற்கவில்லை, பார்வோன் ஏற்படுத்தி வைத்த ஒரு தலைவன், ஒரு பிரதானி, ஒரு அதிபதி, அவன் கையில் இவனை விற்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொப்பனத்தை போத்திபாருக்கு கொடுத்திருக்கலாமே, ஏன் பார்வோனுக்கு கொடுக்கிறார்? ஆமென். ஆண்டவர் தரிசனம் உடையவனை வைக்கிற ஒரு ஸ்தானம் ஒன்று. ஹல்லேலூயா. அது இந்த உலகத்தில் மற்றவர்கள் இருக்கிற ஸ்தானத்தை விட உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர். இப்பொழுது எகிப்திற்குள் அனுப்பப்பட்ட இவன் தேவ தரிசனத்தின்படி நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால், போத்திபார் சொப்பனம் பார்த்தால் அல்ல, பார்வோன் சொப்பனம் பார்த்தா தான் நடக்கும். ஹல்லேலூயா. போத்திபாருக்கு அல்ல கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தது, பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். அதாவது எங்க கிரியை செய்தா என் பிள்ளை லைஃப்ல இந்த தரிசனம் நிறைவேறணும், அங்க என் ஆண்டவர் கிரியை செய்வார்னு நம்புறவங்க மாத்திரம் கரத்தை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஆமென். யாருக்கு இந்த சொப்பனத்தை கொடுத்தா, யாருக்குள்ள கிரியை செஞ்ச, யார் வாழ்க்கையில எந்த இடத்துல என் ஆண்டவர் கிரியை செய்தால் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில நான் கொடுத்த தரிசனம் நிறைவேறுமோ, அந்த இடத்துல கிரியை செய்ய என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு போத்திபார் வாழ்க்கையை வைத்தும் செய்ய முடியும், பார்வோனை வைத்தும் செய்ய முடியும். எந்த காரியமே ஆண்டவருக்கு ஒரு தடை கிடையாது. காரணம், நான் ஆராதிக்கிறவர் பார்வோனை காட்டிலும் பெரியவர், நான் ஆராதிக்கிறவர் உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பை இப்பொழுது அனுப்புனது போத்திபாரின் வீட்டில் இருப்பதற்கல்ல, பார்வோனுக்கு மேல இருக்கணும். பார்வோன் சொல்லணும், எதுனாலும் யோசேப்பை கேட்டு. போத்திபார் வீட்டில் ஒரு உயர்வு இருக்குமானால் என்ன இருந்தாலும் போத்திபார் தான் யோசேப்புக்கு மேல இருப்பார். ஆனா இப்போ கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்தானம் என்பது போத்திபாரே இப்ப யோசேப்பு கிட்ட தான் வந்து. ஆமென். தரிசனமுடைய தேவ பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. தரிசனம் ஒன்று உங்க லைஃப்ல இருக்குதுன்னா கர்த்தர் உங்களை கீழாக அல்ல, கர்த்தர் உங்களை மேலாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்ன வெயிட் பண்ற 2 வருஷம் காலம் குறிக்கப்பட்டது. அந்த குறித்த காலத்தில் என் போத்திபார் வீட்டில் இத்தனை நாள் இருக்கும்போது போத்திபாருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து போத்திபாரை கொண்டு சில காரியத்தை கர்த்தர் செய்து. அப்படி அல்ல, யோசேப்பை ஒன்று எப்படி வெளியில கொண்டு வரணும், அதுக்கு எங்க கிரியை செய்யணும், அங்க என்ன செய்யணும், இது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. யோசேப்பு, இதுக்கு இடையில நீ எந்த குறுக்கு வழியும் போகாத, யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்க போகாத, உனக்காக எங்க கிரியை செய்யணுங்கிறதை குறித்த காலம் வைத்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கிரியை செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆமென். அதுவரை நீங்கள் அவசரப்படாதீர்கள். வார்த்தை உடையவனுக்கு எப்போ எங்க கிரியை செய்ய வேண்டும் என்பதை என் ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் எங்க எப்போ கிரியை செய்யணும், எந்த இடத்துல கை வைக்கணும், எங்க என்ன செய்யணும். ஹல்லேலூயா. சொப்பனம் யாருக்கு கொடுக்கணும்,
யாருக்கு கொடுத்த இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் நான் வைத்த தரிசனம் நிறைவேறும், யாருக்கு கொடுத்த நான் பார்த்த இந்த பொசிஷன்ல யோசேப்புக்கு வர முடியும், இதை அவர் அறிந்ததினால. பாருங்க, சிறைச்சாலைக்குள் இருக்கும்போது கூட 2 பேர் ஒருத்தர் சொப்பனம் பார்த்து சொல்றான். ஆமென். அப்படி சொப்பனம் பார்த்து அவன் சொன்னது போல நடந்ததும் யோசேப்பு ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்கிறார். நீ ராஜா முன்னாடி செய்து இதெல்லாம் நடக்கும்போது நீ என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோ. ஆமென். ஆனா அவன் சொல்லி நடந்த உடனே அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மறந்து. ஆமென். அவ்வளவு சீக்கிரத்தில் இப்படி ஒரு பெரிய காரியம் நடக்கும்போது இது யோசேப்புனால தான் நடந்துச்சுன்னு அவனுக்கு எப்படி மறக்க முடிஞ்சிச்சு? ஒருத்தங்க ஒரு சின்ன ஹெல்ப் ஒரு அவசரமான சிச்சுவேஷன்ல செஞ்சாலே நாம் அவங்களை ஈஸியெல்லாம் மறக்க மாட்டோம். இப்பொழுது இவனுக்கு நடந்தது ஒரு பெரிய சம்பவம், பெரிய காரியம். சிறைச்சாலைக்குள்ளிருந்து அவன் வெளியில வந்து இப்பொழுது நடந்த காரியம் என்பது அது பெரிய, தன் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம். அப்படி ஒரு பெரிய காரியத்துக்கு உதவியா இருந்தது யோசேப்பு. ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் மறந்தான் என்று. நான் நம்புறேன் அவன் மறக்கல, அவனை மறக்க வச்சார். யோசேப்பே, உன்னுடைய உயர்வை தீர்மானிப்பது நீ இப்போ ஒருத்தனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன இவன் கிடையாது, அவனுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான் பாரு. ஹல்லேலூயா. அவனுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான் பாரு. ஹல்லேலூயா. அவனுக்கு நான் சொப்பனத்தை கொடுப்பேன். அப்ப ஏன் ஆண்டவர் இவனுக்கு சொப்பனத்தை பார்க்க வச்சு அவன் சொப்பனத்துக்கு என்ன வச்சு அர்த்தம் சொல்ல வச்சிங்கன்னா இதெல்லாம் அவனுக்கு ட்ரைனிங் பீரியட். ஆமாம். இப்போ இவனுக்கு சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லும் போது யோசேப்புக்கு இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு. என்ன கான்ஃபிடென்ட்? நான் சொப்பனம் பார்க்கிறவன் மட்டும் இல்லை, சொப்பனத்துக்கு. இப்போ அடுத்து பார்வோனுக்கு சொப்பனம் வரும்போது யோசேப்பு தைரியமா போய் நிற்கிறான். யாருக்கு முன்னாடி தெரியுமா? பார்வோனுக்கு முன்னாடி. எப்படிப்பா இந்த தைரியம் உனக்கு வந்துச்சு? எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, கர்த்தர் என்ன மோல்டு பண்ணிட்டார், என்ன உருவாக்கிட்டார். இனிதான் என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பல ட்ரைனிங் பீரியட், இதுதான் நம்ம லைஃப்னு நினைக்கிறோம். இது ட்ரைனிங், இனிதான் ரியாலிட்டி வரவே போகிறது. இங்க டிரைவிங் ஸ்கூல் போனீங்கன்னா எடுத்தோடனே லைசன்ஸ் தர மாட்டாங்க. கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, எல்லுன்னு ஒரு போர்டு இருக்கும். எல்லு போர்டு போட்டதுனால உனக்கு டிரைவிங் தெரியும் கிடையாது, நீ இது ட்ரைனிங். ஆமாம். எள்ளு போட்டு போற அந்த வண்டியெல்லாம் பார்க்கும்போது நம்ம இடிக்க தோணவே தோணாது. அவங்க வந்து இடிப்பாங்க, அது வேற. ஆனா இந்த எள்ளு போர்டு போட்டு சிலர்லாம் சுத்தி எள்ளு ஓட்டியிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ட்ரைனிங். இதே போல யோசேப்பை இப்படி ஒருத்தனுக்கு சொப்பனத்தை பார்க்க வச்சு ஒன்ன வச்சு அர்த்தம் சொல்ல வச்சதெல்லாம் இதெல்லாம் ட்ரைனிங். இதல்ல உனக்கு எங்க கிரியை செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த வார்த்தையை சொல்லும் போதே சபைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களுக்காக எங்க கிரியை செய்ய வேண்டும் என்பது என் தகப்பன் அறிந்திருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர். கிரியை செய்ய வேண்டிய இடத்தில் கிரியை செய். ஆமென். பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து, ஆமென், அந்த தேசத்திலே இனி ஒரு காரியத்தை கர்த்தர் செயல்படுத்துகிறார். என்ன செயல்படுத்துகிறார்னா, வேற யாருக்கும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லாதபடிக்கு தேவ ஞானம் உண்டாகாமல் யோசேப்புக்கு மட்டும் இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்து. ஹல்லேலூயா. எத்தனை மந்திரவாதிகள் அந்த அரண்மனையில் இருந்திருப்பார்கள், எத்தனை ஞானிகள் இருந்திருப்பார்கள். ஆனா பார்வோனின் இந்த சொப்பனத்திற்கு அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற அல்லது அந்த எகிப்திற்குள்ள இருக்கிற யாருக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்காமல் சிறைப்பட்டு போன அனுப்பப்பட்டவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அவனை வெளியில கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சொப்பனத்தை கொடுத்து வெளியில கொண்டு வருகிறார். ஏன் குறித்த காலத்துல பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து இந்த காலத்தில் இவன் இப்படி வெளியில கொண்டு வருகிறார் என்றால், இப்படி அவன் கொண்டு வரப்படும் போது நடக்கிற காரியங்கள், ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்த போது முதல் நடக்கிற காரியம் ஆதியாகமம் 41வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது என்று சொல்லி அவன் சிறைச்சாலை இருக்கும்போது அவன் கண்ட சொப்பனங்கள், அதற்கு யோசேப்பு விளக்கம் சொன்னதையும் யோசேப்பு தனக்கு செய்த உதவியையும் ஏற்ற நேரத்தில் பார்வோனுக்கு சொல்லுகிறான். ஆமென். தேவன் உங்களை வெளியில கொண்டு வரும்போது ஒரு காரியத்தை தைரியமாய் சொல்லுகிறேன், உங்களை மறந்தவர்கள் எல்லாம் உங்களை நினைப்பார்கள். ஆமென். அடைபட்ட காலத்துல நினைக்கணும்னு இருக்கிறவங்களும் மறப்பாங்க. ஆனா வெளியில கொண்டு வரும்போது ஆமென், மறந்தவங்களை எல்லாம் கர்த்தர் நினைக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் உறவுகளை என்ன நினைக்க வைப்பார், என் குடும்பங்கள் என்ன நினைக்க வைப்பார், என் ஜனங்களை என்ன நினைக்க வைப்பார். கர்த்தர் அப்படி என்னை மாற்ற போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. கொண்டு வருகிற காலத்துல மறந்தவன் நினைக்கிறான். யோசேப்புன்னு ஒருத்தன் உண்டு. ஆமென். யோசேப்புன்னு ஒருவன் உண்டு.
மறக்கிறவனை நினைக்க வைக்கிறது மாத்திரமல்ல, ஏசாயா இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டது போல ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். இப்பொழுது பார்வோனால் தேடப்படுகிறான். இப்பொழுது எகிப்திலேயே உயர்ந்த ஸ்தானத்திலும் உன்னதமான ஸ்தானத்திலும் அறியப்படுகிறவன் தான் இந்த பார்வோன். தேவன் வெளிப்படுத்துகிற காலத்துல, யோசேப்பை வெளியில கொண்டு வருகிற காலத்துல நாம் வாசிக்க கேட்டோம் மல்கியாவில் எப்படி அவர் வெளியில புறப்பட்டு போக வைப்பார் என்றால், நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கிறார். இப்படி உதிக்கப்படும் போது நீங்கள் வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள்னா உங்களை எல்லாருக்கும் முன்பாக, அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் கூட உங்களை மதிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். அதேதான் ஏசாயா 60:2-3 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அடுத்த வார்த்தை, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோனால் தேடப்படுகிறான். போத்திபாரால் சிறைக்குள் போன இந்த யோசேப்பு இப்பொழுது போத்திபாருக்கு மேல இருக்கிற பார்வோனால் தேடப்படுகிறான். ஹல்லேலூயா. சிலரால் சில காரியத்தை அடைபட்ட சில வாழ்க்கையே உங்களை தேட போற காரியம், உங்களை தேட போறவங்களாம் அடைத்தவர்களை விட மேன்மையானவர்கள். போத்திபாரால் அடைபட்டவன் இப்பொழுது பார்வோனால் தேடப்படுகிறான். தேவன் வெளிப்படுத்துகிற காலத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறது சாதாரணமானவர்களிடத்தில் அல்ல. ஹல்லேலூயா. உதிக்கிறவன் ஒளியிடத்தில் ராஜாக்கள் வருவார்கள். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 42வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியா இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றார். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். சகோதரர்களுக்கு மேலாக இருந்தான். சகோதரர்களுக்கு மேலாக இந்த யோசேப்பு 37வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவன் சின்ன பையனால இதே ஒரு மூத்தவன் ரூபன் சொல்லியிருந்தாலோ அல்லது வேற யாரும் சொல்லியிருந்தாலோ இந்த தரிசனத்தை சொல்லியிருந்தால் அந்த தரிசனம் பாராட்டப்பட்டிருக்கும். ஆமென். இவன் இளையவன் ஆனதுனால, சின்ன பையனால இவன் சொன்ன இந்த தரிசனத்துக்கு ஒரு வேல்யூவே இல்லை. ஆனால் வெளியில கொண்டு வந்த போது, கர்த்தர் அடைத்து வெளியில கொண்டு வந்த போது அத்தனை சகோதரர்களும் இப்பொழுது யோசேப்புக்கு முன்பாக விழுந்து வணங்கினார்கள். ஆமென். அடைபட்டு வெளியில வரக்கூடிய அன்பு உள்ளமே, கர்த்தர் உன்னை எல்லா கண்களுக்கும் மேன்மையாய் நிறுத்துவார். நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். சகோதரர்களுக்கு மேலாக அவன் தரிசனத்தை கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கிறார். அவன் இவன் சொன்ன தரிசனம் இவனாய் சொன்னதல்ல, இது பரலோகம் போட்ட தரிசனம் என்பதை என் வாழ்க்கையில கர்த்தர் நிரூபித்து காட்டுவார் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பலரும் நீங்க சொல்ற வார்த்தையை என்ன நம்புறாங்கன்னா, இது இவனா பேசிட்டு இருக்கிறான், இவனா எடுத்துக்கிட்டான். ஒரு நாள் வரும், அப்பொழுது சொல்வார்கள், இது இவன் போட்ட திட்டம் கிடையாது, இது பரலோகம் போட்ட திட்டம், இது பரலோக தரிசனம். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த காலகட்டத்தில் வந்தபோது யோசேப்புக்கு 2 காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்ட. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசியுங்கள். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்கள். இவன் சிறைச்சாலையிலிருந்து வரும்போதே வஸ்திரம் போட்டு தான் வருகிறான். ஆனால் இப்பொழுது பார்வோனுக்கு முன்பாய் அவன் வெளியில கொண்டு வந்த பிறகு பார்வோன் இவனுக்கு ஸ்பெஷல் ஆடைகள், ஸ்பெஷல் டிரெஸ்ஸஸ் கொடுக்கிறார், மெல்லிய வஸ்திரங்கள். இந்த வஸ்திரம் என்பது அந்த தேசத்தின் முதன்மையா எண்ணப்படுகிற பார்வோனால் தரிப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பார்வோனால் விரும்பி தரிப்பிக்கப்பட்ட வஸ்திரம். இந்த வஸ்திரம் மற்ற வேற யாருக்கும் இருக்காது. இது யோசேப்புக்கு மட்டும் தரிப்பிக்கப்பட்ட வஸ்திரம். என்ன இதன் அடையாளம்? இதே யோசேப்பு பல நாட்களுக்கு முன்பாக தன் சகோதரர்களை பார்க்க போன போது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிங்கள். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி போட்டார்கள். யோசேப்பின் ஆரம்பம் என்பது தகப்பன் கொடுத்த வஸ்திரம் கழற்றப்பட்டது. அடைபட போகிற பாதையிலே அவனுக்கு போட்டப்பட்ட வஸ்திரம் கழட்டப்பட்டது. ஆனால் வெளியில கொண்டு வரும்போது என்ன வஸ்திரம் கழட்டப்பட்டதோ அதை விட ஒரு மகிமையான வஸ்திரம் இப்பொழுது தரிப்பிக்கப்படுகிறது.
ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன வெளியில கொண்டு வரும்போது நான் இழந்ததை எனக்கு மகிமையாய் திருப்ப கர்த்தர் கொண்டு தருவார் என்று நம்புகிறவர்கள் ஹalleluya. ஆமென். ஆனால் இந்த கலட்டப்பட்ட வஸ்திரத்திற்கும் தரிப்பிக்கப்பட்ட வஸ்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். கலட்டப்பட்ட வஸ்திரம் தகப்பன் கொடுத்த பலவர்ண அங்கி, அதுவும் அப்படிதான். மற்ற யாருக்கும் இல்லாத வஸ்திரம் தான் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த கலட்டப்பட்ட இந்த வஸ்திரத்திற்கு ஒரு எல்லை இருக்கு. என்ன எல்லைனா, வீட்டுக்குள்ள ஷைன் பண்ணிக்கலாம். அப்பா இருக்கிற அந்த அறைக்குள்ள அந்த வஸ்திரத்தை போட்டு ஷைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த வீட்டை விட்டு சகோதரர்கள் இருக்கிற வெளியில வந்தாரு, வஸ்திரத்தை கை வச்சிட்டாங்க. அப்போ ஒரு 4 சுவருக்குள்ள இந்த வஸ்திரத்துக்கு மதிப்பு இருக்கு. அப்பா கொடுத்த வஸ்திரத்துக்கு 4 சுவருக்குள்ள மதிப்பு இருக்கு. அந்த சுவரை விட்டு வெளியில வந்ததும் கை வச்சிட்டான். ஆனா இப்ப ஆண்டவர் அடைத்து வெளியில கொண்டு வந்து பார்வனை கொண்டு, நான் அது பார்வன் கொடுத்தான் என்று சொல்வதை விட பரலோக தகப்பன் ஒரு வஸ்திரம் தரிப்பிச்சார் பாருங்க. ஆமென். இந்த வஸ்திரம் 4 சுவருக்குள்ள மட்டும் அல்ல, மொத்த தேசத்துக்கு முன்பாக கர்த்தர் மகிமைப்படுத்தினார். மொத்த தேசத்துக்கு முன்பாக கர்த்தர் மகிமைப்படுத்தினார். யாருக்கும் அந்த வஸ்திரத்தை கை வைக்க முடியாது, யாருக்கும் அந்த வஸ்திரத்தை கலற்ற முடியாது. இது பரலோகம் கொடுத்த வஸ்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலதை கலத்தினது ஆமென் எனக்கு இல்லைங்கிறத காண்பிக்கிறதற்கல்ல, உனக்காய் ஒன்று கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக. ஆமென். இந்த வஸ்திரம் தரிப்பிக்கப்பட வேண்டுமானால் யோசேப்பு ஏற்கனவே இருந்த வஸ்திரம். அப்ப சலதை ஏன் கலத்தினார்னு தெரிஞ்சா? ஆமென். தகப்பன் கொடுத்த வஸ்திரத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. பரலோக தகப்பன் கொடுக்கிற வஸ்திரத்திற்கு எல்லை கிடையாது. என் தேவன் எனக்கு செய்ய போகிற அதிசயமான கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். ஆமென். ஒரு மெல்லிய வஸ்திரம், பரலோக தகப்பன் இப்பொழுது கொடுக்கிற வஸ்திரத்துக்கு வேல்யூவே வேற. ஹalleluya. ஆமென். ஆமென். தகப்பன் யாக்கோபு கொடுத்த வஸ்திரத்தை போட்டு சகோதரர்களுக்கு முன்பாக போன போது நடந்த விஷயம் ஒன்று கலட்டப்பட்டது. 2வது கலட்டப்பட்ட யோசேப்பு இப்பொழுது குழிக்குள் இருக்கிறான். அத்தனை பேர் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கீழிருந்து யோசேப்பு இப்படி பார்க்கிறார், மேலிருந்து சகோதரர்கள் இப்படி பார்க்கிறார்கள். கீழிருந்து யோசேப்பு இப்படி பார்க்கும்போது என்ன கேட்டிருந்திருப்பார் தெரியுமா? அண்ணன் தூக்கி விடுங்க, இப்படிதான் கேட்டிருந்திருப்பார். ஆனால் பரலோக தகப்பன் இப்பொழுது வஸ்திரம் கொடுத்து விட்டு அதே சகோதரர்களை திரும்பி கொண்டு வரார். அதே சகோதரர்கள் திரும்பி வந்தபோது யோசேப்பு இப்படி பார்க்கிறார், எல்லாரும் இப்படி பார்க்கிறாங்க. வேல்யூவை மாற்றுவார், மதிப்பை மாற்றுவார், கனத்தை மாற்றுவார். என் தேவன் இதை செய்ய வல்லவர். அடைபட்டவர் வெளியில கொண்டு வரும்போது என்னை குறித்த மதிப்பு மாறும் என்று விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வஸ்திரம் கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. மெல்லிய வஸ்திரங்களை உடுத்ததுனது மாத்திரல்ல, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அவனுக்கு கொடுக்கிறான். பார்வோனுக்கு பார்வோனால் ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்ப சில வஸ்திரத்தை கலற்றினதே உனக்கு கொடுக்க போகிற வஸ்திரத்தோட சில அதிகாரத்தை கர்த்தர் வைக்க போகிறார். கடைசியா ஒரு வார்த்தை கூட சொல்லுகிறார். ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல ஆமென் அவனை வெளியில கொண்டு வரும்போது என்ன நடக்கிறது? 41, 38, 39 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. இப்பொழுது இந்த யோசேப்பின் மூலம் பார்வோன் வாயில யார் சொல்லப்படுகிறார் என்றால், யோசேப்பு ஆராதிக்கிற ஆண்டவர் அறியப்படுகிறார். ஆமென். ஹalleluya. போத்திபார் சொன்ன அந்த எகிப்துல ஆண்டவரை குறித்த வேல்யூவை விட பார்வோன் சொன்னா ரொம்ப வேல்யூவா. இப்ப ஏன் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து யோசேப்பை கொண்டு வந்தார் தெரியுமா? பார்வோன் வாயில இவ்வளவு நாள் பார்வோன் எகிப்தின் தெய்வங்களை சொல்லி கொண்டிருக்கிற அந்த வாயில யோசேப்பே ஓ மூலமா நான் என் நாமத்தை சொல்ல வைப்பேன். ஆமென். என் நாமத்தை சொல்ல வைப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன கர்த்தர் வெளியில கொண்டு வரும்போது என் நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிவார்கள், என் நிமித்தம் அநேகர் தேவனை அறிந்து கொள்வார்கள், என்னால் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட போகிறது என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி பார்வோன் சொல்லுகிறான், உன்னுடைய தேவனை மெய்யான தேவன். ஹalleluya. அடைபட்டவன் வெளியில வரும்போது சுற்றி இருக்கிற அத்தனை நாமும் சொல்லும் ஆமென் கர்த்தரே தேவன் என்று. பார்வன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல
ஆமென். தேவனே உனக்கு எல்லாவற்றையும் கர்த்தரை உயர்த்துகிறான். அப்பொழுது யோசேப்பு நிமித்தம் தேவன் எகிப்திலே அறியப்படுகிறார். ஆண்டவரே, என்ன அடைச்சது நீங்க அறியப்படுவதற்காக வென்றால் நீர் அடைத்த வாசல்களுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அடைத்தவர் வெளியில கொண்டு வருகிறார். எப்படி வெளியில பார், உனக்கு சொப்பனத்தை கொடுத்து, சொப்பனத்தை ஏற்ற காலத்தில் குறித்த காலத்தில் சொப்பனத்தை கொடுத்து எங்க கிரியை செய்யணுமோ என்ன செய்யணுமோ அதை செய்து கற்றுக்கொண்டு வருகிறார். ஆனால் இந்த அனுப்பப்பட்டவன் வெளியில வருவதற்கு முன்பாக அவன் 3 காரியத்தில் உறுதியாயிருந்தான். அந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 105வது சங்கீதம் அதனுடைய 17 முதல் 20 வசனங்களை வேகமாய் வாசி. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார். இந்த காரியங்கள் துவக்க முதல் முடிவு வரையிலும், அதாவது அடைக்கப்பட்ட ஆரம்பம் முதல் அவன் வெளியில் கொண்டு வருகிறது வரையிலும் இந்த யோசேப்பு எதுல உறுதியா இருக்கிறான் என்றால் தேவன் அனுமதித்த பாதையில் உறுதியா இருக்கிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தரிசனத்தை பார்த்து ஒரு பாதை கர்த்தர் அனுமதித்தார் என்பதை இப்பொழுது யோசேப்பு அறிந்து தேவன் அனுமதித்த பாதையில் அவன் உறுதியா இருக்கிறான். எந்த இடத்திலேயுமே ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்தீர் என்று சொல்லவில்லை. ஒரு நாளும் அவன் முறுமுறுத்தது கிடையாது. அவனுக்கு நிச்சயம் என்ன தெரியுமா, எனக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனம் ஒன்று இருக்கிறது. எனவே தனக்கு நடத்துகிற இந்த பாதை என்பது தரிசனத்தின் பாதை என்பதை அறிந்த யோசேப்பு அவன் அந்த பாதையில் உறுதியா இருக்கிறான். பாதையை விட்டு விலகவில்லை, அல்லது இந்த பாதையில வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா என்று அவன் தீர்மானிக்கவில்லை. அவன் சரியான பாதையில் நிற்கிறான். வார்த்தை நிறைவேறும் அளவும் பாதையில் நிற்க வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி ஒரு பாதை நாம் தெரிந்தெடுக்க கூடாது. இனி ஒரு பாதையை நாம் யோசிக்க கூடாது. அடைபட்டவர் வார்த்தையை தந்து அனுப்பி என்னை அடைத்தவர் ஒரு நாள் வார்த்தையினால் என்னை அழைப்பிக்க பண்ணுவார். வார்த்தையை தந்து அடைத்தவர் வார்த்தை நிறைவேற்ற அழைப்பிப்பார். அதுவரை வெயிட் பண்றார். பாதையை மாற்றவில்லை. யோசேப்புக்கு நினைவில் இருக்கிறது ஒன்றே ஒன்று, கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தை. அன்பான தேவ பிள்ளையே, வார்த்தை இருக்குதுன்னா அடைபட்ட பாதையானாலும் அமைதியா இருக்கு. ஆமென். வார்த்தை இருக்குதுன்னா அடைபட்ட பாதையானாலும் அமைதியா இருங்கள். சொல்லி அடைத்தவர் செய்து நிறைவேற்றுவார். ஆமென். சொல்லி அடைத்தவர் செய்ய உங்களை வெளியில கொண்டு வருவார். வார்த்தையினால் அடைபட்ட பேழைக்குள் இருந்த நோவாவை தானே நினைத்தருளினார். அந்த வாரத்தில் கேட்டோமே, யாரை நினைக்கிறார்னா பேழைக்குள் இருந்தவனை, பேழைக்குள் இருந்த எல்லாரையும் நினைக்கிறார். நோவாவையும் அவன் குடும்பத்தை மாத்திரமல்ல, அந்த பறவைகளை நினைக்கிறார், மிருகங்களை நினைக்கிறார். அப்ப வார்த்தைக்குள் ஒருவன் நிற்கிறான் என்றால், தரிசனத்திற்குள் இருக்கிறான் என்றால், நிச்சயம் அவன் பாதையில் உறுதியா இருந்தால் அவனை கர்த்தர் வெளியில கொண்டு வருவதில் உறுதியா இருக்கிறார். ஆமென். அவன் பாதையில் உறுதியா இருக்கிறதுக்கு 2 காரியங்கள் உறுதியா இருந்தான். 1 பரிசுத்தம், 2 பாரம் தன்னை நெருக்காதபடி உறுதியா இருக்கிறான். பரிசுத்தமா இருக்கிறான். இந்த தரிசனத்தின் பாதையில் நிற்கிறவன் கவனிக்க வேண்டியது, நேற்றை கூட செய்தி அதிகம் கேட்டோம். ஆமென். தேவன் அனுமதிக்கிற பாதை பரிசுத்த வழியாக தான் இருக்கும். நேற்றைக்கு வாசித்த வசனம் ஏசாயா 35:8. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளையை தேவன் நடத்துகிற எந்த பாதையானாலும் அது பரிசுத்தமான வழி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே பரிசுத்தத்திலே ஜாக்கிரதையா இருந்தா யோசேப்பின் வாழ்க்கையில கவனித்து பாருங்க. ஆமென். போத்திபாரின் வீட்டில் இருக்கும்போது, போத்திபாரின் மனைவி பாவத்திற்கு அவளை இழுக்கும் போது, யோசேப்பு ஏற்கனவே எல்லாமே அவன் வாழ்க்கையில கஷ்டங்களை தான் அனுபவித்தவன். இந்த இடத்துல பாவம் செய்வதற்கான அனுகூலம் அநேகம் இருந்த பிறகு கூட அவன் அதை உதறிவிட்டு, எதனால உதறிவிட்டு போறான்னா, என்னை பார்க்கறதுக்கு இங்க யாராவது இருக்கு, இப்படி அல்ல, எல்லாவற்றையும் பார்க்கிற பரிசுத்தர் ஒருவர் இருக்கிறார். இதை அறிந்ததனால் அவன் உதறிவிட்டு பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த பரிசுத்தத்திற்கு நான் இந்த பாதையில் முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால இன்னும் என் வாழ்க்கை சிறைக்குள்ள போனாலும் எனக்கு விஷயம் கிடையாது. அவன் பரிசுத்த பாதையில் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறவன் பேதையா இருந்தாலும் அவன் திசை கெட்டு போக கர்த்தர் விட மாட்டார். அவனை கர்த்தர் வெளியில கொண்டு வருவார் ஒரு நாள். ஹல்லேலூயா.
போத்திபாரின் மனைவியை பிரியப்படுத்தல இந்த பாதை, போத்திபாரை பிரியப்படுத்தல இந்த பாதை, பார்வோனை பிரியப்படுத்த அல்ல இந்த பாதை, தரிசனம் தந்த என் தேவனை பிரியப்படுத்துவதுதான் இந்த பாதை. எனவே தான் ஒரு தேவ பிள்ளை நடக்கிற பாதையில் யார் பிரியப்பட நடக்கணும் தெரியுமா? தன்னோடு கூட இருக்கிறவர்கள் அல்ல, தன்னை நடத்துகிற தேவன் பிரியப்படுகிறது வரை. ஹல்லேலூயா. பரிசுத்த வழி. சங்கீதத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். 77வது சங்கீதம் அதனுடைய 13-14 வசனங்களை வாசியுங்கள். தேவனே, தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்று சொல்லுகிறார். தேவனே, உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அப்ப தரிசனம் உடையவனை தேவன் நடத்துகிற வழிகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமான வழிகள். வழி மாத்திரம் அல்ல, பரிசுத்தம். 105வது சங்கீதத்தில் 42-43 வசனங்களை வாசியுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து. வார்த்தை கவனிங்க. என் வழி மாத்திரம் அல்ல பரிசுத்தம், எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமும் பரிசுத்தம். ஹல்லேலூயா. தேவன் தந்த அத்தனை வாக்குத்தத்தமும் பரிசுத்தம் உள்ளது போல தேவன் நடத்துகிற வழியும் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தம் உள்ளவன் சுதந்தரிக்க தடையே இல்லை. ஹல்லேலூயா. தரிசனமும் பரிசுத்தம், தரிசன பாதையும் பரிசுத்தம். இந்த வார்த்தையை கையை வைத்து, தரிசனமும் பரிசுத்தம், தரிசன பாதையும் பரிசுத்தம், தரிசனம் தந்தவரும் பரிசுத்த, தரிசனம் பெற்றவனும் பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஒவ்வொரு வழியுமே பரிசுத்தம் உள்ளது. தரிசனம் உடையவனை இந்த பரிசுத்தத்தை குலைக்கதான் சத்துரு பல விதத்தில் போராடுவான். எனவேதான் நாட்கள் நெருங்கும் போது, நிறைவேறும் காலம் வந்தபோது ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் வந்து சொன்ன வார்த்தை, நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு, பரிசுத்த குலைச்சலாக்கிறாத. யோசுவா ஜனங்கள் முன்பாக சொன்ன வார்த்தை, இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னுடைய பரிசுத்த குலைச்சல் அநேக காரியத்தை தாண்ட வைத்துக் கொண்டே இருக்கு, அதாவது நீட்டிட்டே இருக்கும். நிறைய காரியங்களை சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் இன்னும் ஏன் தாமதிக்கிறது என்றால், தேவன் தப்பு பண்ணதுனால இல்லை, நம்ம தப்பு பண்றதுனால. ஹல்லேலூயா. நம்முடைய தவறுதலினால, நம்முடைய அக்கிரமங்களினாலே தேவன் செய்யணும்னு வர்றது கூட நம்ம தடுத்துட்டு இருக்கிறோம். ஆமென். காரணம், அவர் எந்த ஒரு புது ரசத்தையும் அவர் எதுல தான் ஊத்துவார்? புது துருத்தில தான் ஊத்துவார். பழைய துருத்தில அவர் ஊற்ற மாட்டார். ஹல்லேலூயா. பழைய ரசம் இருக்கிற பாத்திரத்திலே ஊற்ற மாட்டார். புது துருத்தில தான் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். என் வாழ்க்கை புதுசாக 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 என் முன்பாக புதிய காரியங்கள் வாய்க்கப்பட்டு கொண்டிருக்கும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். வெளியில கொண்டு வருவார். நிச்சயம் அடைபட்டிருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆனால் வெளியில வருவதற்கு முன்பாக யோசேப்பே அவன் தன் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். வார்த்தையினால் அவன் பரிசுத்தம். எனவேதான் போத்திபார் மனைவிக்கு முன்பாக தைரியமாக ஓடுக. இதனால் அடுத்து என்ன நடக்க போகுது என்பது யோசேப்புக்கு தெரியும். தன்மேல் குற்றச்சாட்டு வரப்போகிறது என்பது தெரியும். பொய்யான குற்றச்சாட்டு வரப்போவது தெரியும். இதனால் அடுத்து திரும்ப அடைபட போவதும் தெரியும். அது அவனுக்கு விஷயம் கிடையாது. ஆமே. தேவ தரிசனம் நிறைவேறுகிறதை எந்த போத்திபாருக்கும் அடைக்கவும் முடியாது, எந்த பார்வோனால தடுக்கவும் முடியாது. கொண்டு வர வேண்டிய காலத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்கிறது மாத்திரமல்ல, பாரத்தை என்ன பிள்ளை, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். தகப்பன் வீட்டிலிருந்து அவன் சந்திச்ச பாரம் என்பது கொஞ்சம் கிடையாது. தப்பு பண்ணி சிலது எனக்கு வரும்போது அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியாது. ஏன்னா இது நான் பண்ண தப்புனால, தப்பே பண்ணாம அப்பா இவன் அதிகம் நேசிச்சது இவன் செஞ்ச தப்பா இல்ல, தப்பே பண்ணது கிடையாது. ஆனா அவன் சகோதரர்கள் செய்த காரியங்கள், சத்துரு செஞ்சிருந்தா கூட ஓகே. தாவீது சொல்றார், எனக்கு விரோதமா எழும்பினவன் சத்துருவா இருந்தா கூட நான் சகிச்சிருப்பேன். அவன் என்னோடு கூட அப்ப புசிச்சவன். சொந்த சகோதரர்கள் சின்ன வயசுல இருந்தே அவங்கள தான் பார்த்து அண்ணான்னு கூப்பிட்டு வளர்ந்தவன். அவர்கள் செய்த காரியம் முதல்ல கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க, குழிக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. அவன் அழுறத கொஞ்சம் கூட அவன் என்ன தம்பிங்கிறது மாதிரி பார்க்கல, அந்நியனாய் பார்க்கிறார்கள். அடுத்து எடுத்து விட்டு போடுகிறார்கள். அவன் வஸ்திரத்தை உரிகிறார்கள். சொந்த தம்பி, ஏதோ ஒரு தம்பினா கூட ஓகே, சொந்த தம்பி என்னெல்லாம் செய்யும் போது எல்லாத்தையும் பார்க்கிற சின்ன வயசுங்க, 17 வயசு தான் ஆச்சு. ஹல்லேலூயா. சின்ன வயசுல சில காயங்கள் நம்ம லைஃப்ல இருக்கிறது வந்து கடைசி வரை அதை மறக்கவே. ஆமென்.
அவ்வளோ காயப்பட்டு தன் சகோதரர்கள் செய்த துரோகங்கள் இதெல்லாம் இருதயத்தில் அவ்வளோ பாரம் இருக்கும்போது, எகிப்திற்குள்ள கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இவன் அடைபட்டிருந்த போது எத்தனையோ பேர் அவன் கூட இருந்திருப்பாங்க. போத்திபாரின் வீட்டில் இருந்தார், சிறைச்சாலையில் சிறிது நேரம் இருந்தார். ஆமென். அதன் பிறகு பார்வோனுக்கு முன்பாக வரார். இவங்க யார்கிட்டையும் இவன் இந்த பாரத்தை சொல்லவில்லை. தனக்கு நடந்ததை அவன் சொல்லவில்லை. தனக்கு நடந்ததை அவன் சொல்லவில்லை. அதுக்கு மாறா நீங்க யோசேப்பின் லைஃபை படிச்சீங்கன்னா தெரியும், அவன் கிட்ட வந்து கேட்கிறவங்களும் எதை தான் கேட்பாங்க தெரியுமா? ஃபியூச்சரை பத்தி தான் கேட்பாங்க. நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்து என்ன நடக்க போகுது. பார்வோன் கேட்கிறார், இப்படி ஒரு சொப்பனம் பார்த்து என்ன நடக்க போகுது. அதை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோட சொல்றேன். இவன் யோசேப்பின் வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? நடந்ததை நினைக்கிறவன் அல்ல, நடக்க போறதை நினைக்கிறவன். அவன் தரிசனம் உடையவன் இப்படிதாங்க பார்க்கணும். என்ன நடந்துச்சுன்னு இனி கர்த்தர் எனக்கு என்ன நடத்த போகிறார், எனக்கு கர்த்தர் செய்ய போகிறது நடந்தது போல அல்ல, நடக்க போறது அதிசயம் என்று விசுவாசிக்கிறவங்க. ஆமென். அவனுடைய ஃபோக்கஸ் அப்படிதான் இருக்கு. ஃபியூச்சரை பார்க்கறான். ஒரு தேவ பிள்ளை எதை அதிகம் பார்க்குது? தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஃபியூச்சர். கானான் மாத்திரம் எனக்கு ஃபோக்கஸா இருக்குமானால் வழியில் வருகிற சமுத்திரம் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது, யோர்தான் ஒரு விஷயம் கிடையாது, மாரா ஒரு விஷயம் கிடையாது, ஏலிம் ஒரு விஷயம் கிடையாது. ஹalleluya. எனக்கு ஃபோக்கஸ் கானானா இருக்குமானால் ஃபியூச்சரா நம்முடைய ஆண்டவர் தான் ஃபியூச்சர் காமிச்சிட்டார்ல. வார்த்தை தந்த பிறகு நாம் வார்த்தையை பார்த்து பிரயாணிக்கிறதை விட்டு ஏன் வழியில் வருகிற பாரத்தையும் பாவத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆமென். யார்கிட்டயுமே அவன் தன் பாரத்தை சொன்னது கிடையாது. ஆனால் ஏற்ற நேரம் வந்தபோது அவனுடைய சாட்சி என்ன? ஆதியாகமம் 41வது அதிகாரம் அதனுடைய 51வது வசனம் என்ன? வாசியுங்கள். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் வருத்தங்கள் இருந்துச்சு, ஆனா அதை யார்கிட்டயும் போய் சொல்லல. ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பலரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், பலரால் உங்களுக்கு வருத்தங்கள் வந்திருக்கலாம். பலர் செய்த காரியத்தை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமென். தரிசனம் உடையவன் தனக்கு நடந்ததை சொல்ல மாட்டான், தனக்கு நடக்க போறதை சொல்லுவான். ஹalleluya. ஆமென். ஏன் போத்திபார்ட்ட சொல்லிருக்கலாம், என்ன இப்படி எல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? இல்ல பார்வோன்ட்ட சொல்லியிருக்கலாம். அப்படி பார்வோன்ட்ட சொல்லியிருப்பாங்கன்னா சகோதரர்கள் வந்த உடனே பார்வோன் இவங்க தானே உனக்கு இப்படி செஞ்சாங்க, இவங்களை என்ன பண்ணலாம் சொல்லி யோசேப்பு இப்படி சொல்லியிருப்பார். ஆனா சகோதரர்கள் தகப்பன் வந்தபோது பார்வோன் சொல்றார், அவங்களை இங்கே உட்கார கோசை நாட்டில் உட்கார வைன்றார். அப்ப பார்வோனுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி யோசேப்பு லைஃப்ல இவங்க என்ன செஞ்சாங்க. போத்திபாருக்கு தெரியாது. ஆமென். கூட இருந்த யாருக்குமே தெரியாது. யோசேப்பு யார்கிட்டையும் பாரத்தை சொல்லவில்லை. காரணம் அவனுக்கு தெரியும் இதெல்லாம் டெம்பரரி, எனக்கு ஒரு பெர்மனண்டா ஒன்று வைக்க போறா, இதெல்லாம் எனக்கு மறக்க பண்ணி என்னை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு காலம் உண்டு. ஹalleluya. ஆமென். ஆண்டவர் தீமையையும் நன்மையாய் மாற பண்ணுகிறார். அன்பான தேவ பிள்ளைய, தரிசனம் உள்ள தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில சில தீமை செய்யறாங்கன்னா அது நன்மையாய் தான் மாறுமே தவிர அது தீமையா அவங்க வாழ்க்கையில முடியாது நம்புறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். பாருங்க, வெளியில வந்த பிறகு கூட பானபாத்திரன் கிட்ட போய் சண்டை போடல, இருந்தாலும் நீ என்ன நினைக்காம விட்டுட்டல. அவன் மறந்துட்டான் தெரிஞ்சதோ யோசேப்பு அவனை குறித்து எந்த கவலையும் படல. ஏன்னா யோசேப்புக்கு தெரியும் எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தங்க ஏதாவது நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னு உடனே அதை தான் நமக்கு பேசுறோம். நம்ம கிட்ட அவர் பேசின வார்த்தையை நாம் அதிகம் பேசுகிறதை விட நம்மளை சுத்தி செய்யறதை தான் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறோம். உண்மையா கேட்கிறோம், உங்க கிட்ட இன்னைக்கு வந்து பேசினா நீங்க என்ன பேசுறீங்க? ஆண்டவர் வார்த்தையை பேசுவீங்களா, இல்ல இதுவரை செஞ்சதெல்லாம் பேசுவீங்களா? எதை பேசிக்கொண்டிருக்கிறோம்? என் வாயில எதை பேசிக்கொண்டு இன்னைக்கு ஜெபிக்க வச்சாரே ஆண்டவர். வாயினால் வருகிற வார்த்தையினாலே பல காரியங்கள் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிற இத்தனை அதிகாரத்தில் எந்த இடத்திலுமே யோசேப்பு தன் சகோதரர்கள் செய்த காயமான காரியத்தை யாரிடத்திலும் சொன்னது கிடையாது. அதுக்காக வருத்தமே இல்லையா? வருத்தம் உண்டு. வருத்தத்தை மறக்க கர்த்தர் செய்தார். கர்த்தர் எனக்கு இதை பண்ணினார் என்று சொல்லும் போது அவன் யார்கிட்ட அதை சொல்றா தெரியுமா? ஆண்டவரே, என் சகோதரர்கள் இப்படி எல்லாம் செய்யறாங்க. ஹalleluya. ஆண்டவர்ட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ஆனா பானபாத்திரக்காரன்ட்ட சொல்லல, போத்திபார்ட்ட சொல்லல, பார்வோன்ட்ட சொல்லல, யார்கிட்டையுமே தன் தகப்பன் வீட்டில் தனக்கு செய்ததை சொல்லவில்லை. மாறாய் அவன் கிட்ட பேச வரவங்களை எதை பத்தி தான் பேச வராங்கன்னா ஃபியூச்சரை பத்தி. ஃபியூச்சரை பத்தி. தனக்கு நான் எதற்காய் வந்தேன், என்ன நடக்க போகுது,
ஆமாம், யோசேப்பு தனக்கு நடந்ததே அல்ல, தனக்கு நடக்க போகிறதை பார்க்கிறான். அன்பான உள்ளமே, அடைபட்டிருக்கிற உள்ளமே, நடந்தது முடிந்து விட்டது. நீ நடந்ததை குறித்து கலங்காதே. ஆமா, எல்லாவற்றையும் மறந்து விடு. கர்த்தர் உனக்காய் புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர், இதை நான் முதல்ல எடுத்து வைக்கவில்லை இந்த வார்த்தையை, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறதுக்காக இந்த வார்த்தை திரும்ப தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த காரியத்தை அதிகம் பாரப்படுத்தினார். நீ ஏன் நடந்ததை நினைக்கிற? ஏன் மற்றவர்கள் செய்த பல காரியங்களை நினைத்து நினைத்து உனக்கு தரிசனம் இருக்கு, உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நடந்ததை நினைத்து கலங்காதே. கர்த்தர் புதியன செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, அவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க, என் குடும்பம் எனக்கு இப்படி செஞ்சிச்சு. ஆமா, என் கூட ஆராதிக்கிறவங்க எனக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க ஃபியூச்சரை பாருங்க. ஹல்லேலூயா. அவ செய்யும் போது சகோதரர்களை வந்து காமிச்சு கொடுத்தார். இன்னென்ன செஞ்சல என் பிள்ளைய நான் எப்படி வச்சிருக்கிறேன் பாத்தியா? ஹல்லேலூயா. இன்னென்ன செஞ்சல என் பிள்ளையை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். ஆமென். நீ புலம்பாதே, நீ கலங்காதே, நீ யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத. ஹல்லேலூயா. துரோகம் பண்ணினவர்களுக்கு கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். ஆமென். விரோதமா எழும்பினவர் கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். ஆமென். உன்னை இல்லாமல் ஆக்கணும்னு நினைச்சவனுக்கு முன்னாடி கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். என் ஆண்டவர் நீதி செய்கிறவர், பழி வாங்குதல் கர்த்தருடையது. என் ஆண்டவர் எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், என் ஆண்டவர் எனக்காய் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். Thank you Holy Spirit. அத்தனை பேரும் தாவீதை காட்டுக்குள் தனியாய் விடும்போது கர்த்தர் அத்தனை பேருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி காமிச்சு கொடுத்தார்ல, என் பிள்ளைய ஒதுக்குற. ஆமென். அத்தனை பேரும் ஹல்லேலூயா. தன் தகப்பன் வீட்டு செய்து யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கல. ஆமென். சாமுவேல்கிட்ட வந்த உடனே, ஐயா எங்க வீட்டில் எல்லாரும் என்ன காட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க, நீங்க ஒன்று சொல்லுவீங்களா? இப்படியெல்லாம் சொல்லலை. யார்கிட்டையும் தனக்கு அவர்கள் செய்கிறது. இந்த வார்த்தையை சொல்லும் போது அன்போடு சொல்ற தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க. ஆமென். வாழ்க்கையில் பல காயங்களை உங்கள் லைஃப்ல கொண்டு வரலாம். அதனால இவங்க என்னை இப்படி காயப்படுத்திட்டாங்க, இவங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இவையெல்லாம் மற்றவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமென். சொல்லாதீங்க. கர்த்தர் வெளிப்படுத்துவார். நாளானது அதை விளங்க பண்ணும். தரிசனம் உடையவனை கர்த்தர் நிரூபித்து நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறவன் ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே சென்று சொல்ல, கலங்கிட மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே ஆமென். கலங்கிடவே. ஹல்லேலூயா. என் இயேசு கைவிட மாட்டார். இதுதான் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஒரு ஃபியூச்சரை கர்த்தர் வச்சிட்டு அவரை பார்த்து ஓட வச்சிட்டு இருக்கிறார். நீ பாரமான யாவற்றையும், உன்னை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிருன்றார். நம்ம பிரச்சனை அதையும் தூக்கிட்டு தான் ஓடிட்டு இருக்கோம். நீ தள்ளிரு, அதை முதல்ல இறக்கிரு. ஆண்டவரே, இருந்தாலும் அவங்க என்ன, அதை நீ பார்க்காத, நீ ஓடி, நீ ட்ராக்ல ஓடிட்டே, உன்னை நிறுத்தி காண்பிப்பேன். உன்னை நிறுத்தி கர்த்தர் காண்பிப்பார். யோசேப்பு உன்னை நிறுத்தி காண்பிப்பார். ஹல்லேலூயா. நிறுத்தி காண்பிச்சார்ல, அத்தனை சகோதரர் கர்த்தர் கொண்டு வந்தார். கொண்டு வந்து அத்தனை பேரையும் பார்க்க வைக்கிறார். தேவனால் நடத்தப்படுகிறவன். இந்த யோசேப்பை போல மாறுங்கள். நடந்ததை குறித்து கலங்காதீங்க. பல காயங்கள் பட்ட உள்ளங்கள் இந்த இடத்துல உண்டு. உன் காயத்தை மற்றவர்களிடத்தில் தெரியப்படுத்தாதே, தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். தேவனை நம்பி முன்னாடி போய்கொண்டே இருங்கள். கர்த்தர் காரியத்தை புதிதாக்க போகிறார். அவன் தீவிரமாய் உன்னை கிடங்கிலிருந்து வெளியில கொண்டு வர போகிறார். தீவிரமாய் உன்னை சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சீக்கிரமாய் அவனை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவன் என்னென்ன வருத்தம் அவன் இருதயத்தில் இருந்ததோ அத்தனையும் கர்த்தர்
மறக்க பண்ணினார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹalleluya. என் தேவன் அத்தனை கண்களுக்கு முன்பாக என்னை வெளியே கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் நான் இங்கே ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். இந்த ஒரு காரியத்திற்காக ஒரு சில நிமிடங்கள் நான் ஜெபிக்க ஏவப்படுகிறதுனால ஹalleluya நடந்ததை நீ நினைக்காத. ஆமென். பல காயங்களை பட்ட உள்ளங்கள் உண்டு. தரிசனத்தின் பாதையில் நிற்க நிற்க பலரால் காயப்படுத்தப்பட்ட உள்ளங்கள் உண்டு. ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவைகளை குறித்து கலங்காத. எல்லாரும் கண்களை மூடி ஹalleluya ஒரு சில நிமிடங்கள் காயப்பட்டு நிற்கிற உள்ளமே, வார்த்தையினால தான் நான் பிடிச்சு நின்றுட்டு இருக்கிற இந்த பாதையில, வார்த்தையினால தான் இந்த விசுவாசத்தில் ஓடிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு காயங்கள் வந்து கொண்டிருக்கிறது? என்னை சுற்றி ஏன் இத்தனை காயங்கள்? வார்த்தை என்கிற காயம் ஒரு பக்கம், ஹalleluya சிலர் எனக்கு பண்ற துரோகங்கள் ஒரு பக்கம், என் பக்கத்தில் நின்று என்னோடு பேசுறதற்கு கூட, எனக்கு நின்று பேசுவதற்கு கூட யாரும் இல்லாத நிலையில் அல்லவா நான் நடைபெற்று இருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த காயங்கள்? இப்படிப்பட்ட நிலையில் ஆமென் யோசேப்பை போல தரித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிற உள்ளமே, ஆமென் அதை குறித்து நீ கலங்காதே. உனக்கு ஒரு ஃபியூச்சரை கர்த்தர் வச்சிருக்கிறா. நீ ரொம்ப காயப்படுறேனா, உன்னை கர்த்தர் ரொம்ப மகிழ வைக்க போகிறார் என்ற அர்த்தம். உன்னை கர்த்தர் ரொம்ப மனபாரப்பட விட்டுறார்னா, உன்னை கர்த்தர் ரொம்ப மகிழ வைக்க போகிறார். அகரபா சந்தல ரியாதா ரபல ஹந்தல ரியாதரா லிகரபா சந்தல ரியாதரா பலபோ ஷலத ரியாதரா. சீக்கிரத்திலே யோசேப்பே தீவிரமாய் 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 இதோ கிடங்கிலிருந்து உன்னை வெளியில கொண்டு வர போகிறார். உன்னை மறந்தவர்கள் நினைக்க போகிறார்கள். நீ உன்னை உதிக்கிற உன் ஒளியிடத்தில் ராஜாக்கள் வர போகிறார்கள். உன் நிமித்தம் தேவன் அறியப்பட போகிறார். உன்னிலிருந்து கலற்றப்பட்ட வஸ்திரங்கள் உனக்காய் மகிமையாய் தரிப்பிக்கப்பட போகிறது. லக்கரபா சந்தல ரியாதரபா. ஒரு விசை ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஹalleluya. ஆமென். பல செய்த சில காயமான காரியங்களை பலரிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே, இன்னைக்கு அதை ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஆமென். காயங்கள் வரும்போது அதை கிறிஸ்துவினிடத்தில் வெளிப்படுத்துங்க, கிறிஸ்துவினிடத்தில் தெரியப்படுத்துங்க. வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீ தரிசனத்தின் பாதையில் நில்லு. தரிசனம் உடையவனுக்கு அவன் பல காயங்கள் வரும். ஹalleluya. பல காயங்கள் வரும். ஆனால் காயம் கட்டுகிற ஒருவர் இருக்கிறார். நாம காயம் கட்டுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அத்தனையும் மறக்க பண்ணி உன்னை மகிமையான ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசித்து அடைக்கப்பட்ட என்னை கர்த்தர் வெளியில கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறவங்க? ஹalleluya. ஹalleluya. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரை பாட துதிக்க ஆராதிக்க நீங்கும்படியான காரியங்கள் நீங்கும்படி செய்ய எங்களை ஜெபிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. அப்பா, நாங்களும் நடந்ததை குறித்தல்ல, நடக்க போகிறதை குறித்து பேச ஆண்டவர் நீர் ஏற்கனவே எங்க வாழ்க்கையில திட்டம் வைத்திருக்கிறேன். உம்முடைய வேளையில வெளியே கொண்டு வந்து அதை நிறைவேற்றி எல்லா கண்களும் காணும்படி நீ செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நீர் நல்லவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சமாதானத்துடன் போய் சாட்சியாய் கொண்டு வரும். தொடர்ந்து மாலை நடக்கிற கூட்டம், நாளை கூட்டங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்தும். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. செய்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவங்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.